டிவி நேயர்களுக்கு மதிய வணக்கம். நெல்லையப்ப சுவாமியினுடைய ஆணித்தேர் திருவிழா மிக பிரபலமாக மிக சிறப்பாக நடக்கு. சந்திப்பிள்ளையார் முக்கில் வந்து சுவாமி நெல்லையப்ப தேர் வந்து இப்போ திரும்ப முகத்தில் இருக்கு. நல்ல வெயில் அடித்தாலும் எல்லார் முகத்திலும் ஒரு பக்தி பரவசம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், எல்லாருடைய முகத்திலையுமே வந்து ஒரு மகிழ்ச்சி பெருவெள்ளம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரதவீதி ஃபுல்லாக இருக்கு. அதில் நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். அடியார்கள் வந்திருக்கிறாங்க. இவர்களை போன்றவர்கள் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டவர் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி பூரா வாங்கி அடியார்கள் மக்களுக்கு கொடுப்பாங்க. அது போன்ற பெரியவர்கள், இந்த பெரியவர்களுடைய ஆசி அவருடைய வார்த்தைகளெல்லாம் கேட்பது சிறப்பு என்று சொல்லி ஐயா அவரிடம் இப்போ நேர்காணல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கை நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானையை போற்றி. நெல்லையப்பர் திருக்கோயிலில் திருவிழாவை ஆணிப்பெருந்திரு தேர் திருவிழாவை காண வந்திருக்கும் அடியார் பெருமக்கள் எல்லாருடைய திருப்பாதங்களை தொற்றி கண்ணன் சிவாச்சாரியார் வணங்கி கொள்கிறேன். நம்ம திருநெல்வேலிக்கு நீங்கள் திருநெல்வேலி என்று தான் பெயர் இருக்கிறது என்று நினைத்தீர்கள். ஆனால் தாமிரபரணி மகாபத்தியத்தில் தென்காஞ்சி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இதற்கு பக்கத்தில் பறை அனுபூதி என்ற இரு நதிகளுக்கு இடையில் அமையப்பட்டதுதான் திருநெல்வேலி என்று எழுதியிருக்கிறார்கள். தேவர்கள் இதை பாரானுபூதி என்று சொல்கிறார்கள். காந்திமதி அம்மாளுக்கு 32 லட்சணங்கள் உண்டு. 64 திருவிழாடலில் திருநெல்வேலியில் நெல்லுக்கு வேலியிட்டு திருவிழா நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நெல்லுக்கு வேலியிட்ட ஒரு இதுவும் திருவிழாடல்களில் ஒன்று. அகசிய மாமுனிவர் இங்கு வந்து தர்ப்பணம் செய்த சிந்துபூந்துறை என்ற இடத்தை தேர்வு செய்தார். ஏனென்றால் அது தாமிரபரணி நதி வடக்க பார்க்க பாய்கிறது. அந்த காரணத்தால் அவர் அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக நமது கோயிலில் சயனத்தில் பெருமாள் இருப்பார். அதனால் இங்கு பாகுபாடு இல்லை. நெல்லையப்பர் அகசியருக்கும் லோகாமுத்திரைக்கு ஒரு கட்டளை இட்டார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் தேதியும் சித்ரா பௌர்ணமி என்றும் என்னை வந்து பூஜை செய்து வணங்க வேண்டும் என்று அகசியருக்கு இறைவன் கட்டளையிட்டார். அதே போல் இங்கு வசிப்பவர்கள் பாவத்தை எல்லாம் கோயிலில் உள்ள காலபைரவர் சம்ஹாரம் செய்து விடுவார். இங்கு பிறந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை அணிவித்து மோட்சம் கிடைக்க வழி உண்டு. திருநெல்வேலி என்றால் அதற்கு சாலிவாடீஸ்வர நகரம், வேணுவன நகரம், தென்காஞ்சி என்ற திருப்பெயர்கள் உண்டு. ரொம்ப அருமையான நல்ல தகவல். உங்களுக்கெல்லாம் நன்றி. தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெல்லையப்ப சுவாமியுடைய அருள் நிறைய கிடைக்கட்டும். நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்களே, தொலைக்காட்சி மிக சிறப்பாக நெல்லையப்பர் தேரோட்டத்தை நம்ம இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க. மேல ரத வீதி ஃபுல்லாகிடுச்சு. மக்கள் வேகமாக இருக்கு. நெல்லையப்ப சுவாமி மிக பிரம்மாண்டமாக இப்போ சந்திப்பிள்ளையார் முக்கில் திரும்பி இப்போ வடக்கு ரத வீதியில் மேல ரத வீதியில் வரப்போறாரு. ஆங்காங்கே நிறைய பக்தர்களை காண்கின்றோம். அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களை நம்ம இப்போ கேட்கலாம். நாங்கள் வல்லநாட்டில் இருந்து வரோம். தூத்துக்குடி மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் மிக சிறப்புமாக தேரோட்ட விழா நல்ல சிறப்புமாக நிறைய மிக சந்தோஷமாக இருக்கிறது. நெல்லையப்பர், காந்திமதி அம்மாள் எல்லாம் மிக சிறப்பாக செழிப்பாக சீர் சிறப்புமாக இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். நேர்களே, தேரோட்ட காட்சிகள் அப்படி திகட்ட இன்னும் கொஞ்சம் அடுத்து என்ன இன்னைக்கு நெல்லையப்பரை பற்றி தான் எல்லாருடைய ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. அதில் நிறைய காட்சிகளை பார்க்குறோம். ஆன்மீக பெருவெள்ளத்தில் ஆங்காங்கே சில ஆளுமைகள் நமக்கு தென்படுவாங்க. ஐயா காலையிலிருந்தே நம்ம தேரோட்டத்துக்கு முன்னாடி தேருக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்தி வலயத்துக்குள்ள காவல்துறை மிக சிறப்பான ஒரு காவல் பணியை முன்னெடுத்து செய்கிறாங்க. ஐயா அவர்கள்ட்ட இருந்து இந்த தேரோட்டத்தை பற்றி அவருடைய கருத்தை நம்ம இப்போ கேட்கறோம். திருச்சிற்றம்பலம். மருந்தவை மந்தேரம் மறுபண நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய்நல் நெஞ்சமே பொருந்துதன் போறவேனில் கொன்றை பொன் சோதி தர தூன்று பைபோன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வர்தாமே. ஞானசம்பந்தர் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் நெல்லை மாநகரம் திருநெல்வேலி. நெல்லுக்கு வேலியிட்டமையால் திருநெல்வேலி என்று தலபுராணம் கூறுகிறது. பக்தர் வெள்ளத்தில் நெல்லையப்பர் அம்மை காந்திமதி அம்பாள் தேரில் ரதவீதி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கும் சிவ ஒளி, எங்கும் நமச்சிவாய ஒளி. வெள்ளம் வெள்ளம் மக்கள் வெள்ளம். பக்தர் வெள்ளத்தில் சுவாமி அம்பாள் இனிதே தேரில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். மறுபுறம் ஆலய பாதுகாப்பு குழுவின் சார்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. காலை செங்கோலாவினம் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். குருமகா சன்னிதானங்கள், தர்மயாதீனம்,
சாரதா கல்லூரி நிர்வாகிகள் அனைவரும் அருளாசியோடும் சீரும் சிறப்புமாக இன்று பெருந்திருவிழா ஆணி தேரோட்டம் 519வது ஆண்டு தொய்வின்றி சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாம் திருவருளும் குருவருளுமே. தங்கதுரை வணக்கம் எல்லாருக்கும். நம்ம சீர்மிகுந்த நெல்லையப்பர் கோயில் திரு தேரோட்டத்தை பார்க்க வந்த பக்தர்கள் அனைவரையும் ஜெயம் விஸ்வல் மீடியா சார்பாகவும் அண்ணன் மா டிவி சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன். நெல்லையப்ப சுவாமி சந்திப்பிள்ளையார் முக்கில் வந்து அப்படியே திரும்பியும் திரும்பாமலும் அப்படியே நம்ம மேல ரத வீதியில் அப்படி ஜாயின் பண்ண போறாரு. பக்தர்கள் எல்லாம் இந்த வெயில் அடிக்குது, ஆனாலும் எந்த வெயிலும் தெரியல. நெல்லையப்பர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, நெல்லையப்பா தொல்லை இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் நிறைய அன்பர்களெல்லாம் பார்த்தோம், அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்குறோம். அதில் உங்களுக்கு என்ன வேணவா? இந்த பாப்பா உங்களுக்கு என்ன வேணும்? மகாபிள்ளை பேத்தியா மகம்பிள்ளை பேத்தியா? மகாபிள்ளை பேத்தி. ஓகே, என்ன பேரு? தரணி. 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 ஆமிர பரணியில் ஒரு குட்டி தரணி. ஓகே, நல்லா இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு நம்ம தேரோட்டம்? சூப்பரா இருக்குது. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் ஒரு 15 வருஷமா பாக்குறேன். வீடு எங்க இருக்கு? பழையப்பேட்டை. பழையப்பேட்டையில இருக்கா? ஓகே. எத்தனாவது பேத்தி? ஃபர்ஸ்ட் பேத்தி. முதல் பேத்தி. முதல் பேத்தி தூக்கி கையில வச்சிருக்கீங்க. அதனாலதான் பாரு, என் பேத்தி எடுங்க சார்னு சொல்லி இப்படி ஒரு பாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நிகழ்ச்சியின் வாயிலா சொல்றேன், உங்க அம்மா அப்பா வயசானவங்க பாட்டி பெரியவங்களெல்லாம் உங்க கூட வச்சுக்கோங்க. நீங்க அவங்களை எங்கேயும் விட்டுறாதீங்க. நம்மளை பெத்தெடுத்த வாழும் தெய்வங்கள். இந்த அம்மா பேத்தியை வச்சிருக்குது, இந்த அம்மா பேட்டி கொடுக்கறத அவங்க மகன் அந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. நெல்லையப்பா இவங்களுக்கு நல்ல ஆயுளையும் அருளையும் செல்வத்தையும் கொடுக்கணும். வணக்கம். வணக்கம். ஓகே, தரணி வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லையப்பர் தேர் கோயில் தேரோட்டம் எல்லாம் நல்லா வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. 519வது ஆண்டு தேர் திருவிழா நல்லா நடந்துட்டு எல்லா பொதுமக்களும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா பண்ணிக்கிறது. இந்த போன வாட்டி தடை வந்துட்டு இந்த வாட்டி நிறைய பேர் சேரும் நெஞ்சு தேதி குடிக்கிறேன். என் பேர் காசி விஸ்வநாதன். இங்கே நெல்லையிலேயே பிறந்து நெல்லையிலேயே இது பண்ணி நான் மதுரையில் இருந்தேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். மிகவும் சந்தோஷமான விஷயம். நம்ம நெல்லையில் இந்த மாதிரி தேரோட்டம் நம்ம மக்களுக்காகவே. தாமிரபரணி தண்ணி குடித்தவங்களுக்கு தான் அந்த சக்தி உண்டு. இயற்கையான சக்தி இருக்கிறதுனால நம்ம இயந்திரத்தை எதுவுமே நம்புறதில்லை. நம்ம மனித சக்தியால் நம்ம தேரோட்டம் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆசியாவிலேயே 2வது தேர்னு பெரிய தேர்னு சொல்லுவாங்க. மா டிவி ரொம்ப சிறப்பாக இதை அழகாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய மக்களை நீங்கள் அணுகி நான் உங்களுடைய கருத்துக்களை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. நெல்லையப்பர் தேரோட்டம் பார்ப்பதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பையன். எத்தனாவது பையன்? 2வது பையன். 2வது பையன். தம்பி பேர் என்னம்மா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் திருநாவுக்கரசு. என்னோட பேர் பானுப்பிரியா. திருநெல்வேலி என்ஜோ ஏக்காடியில இருந்து வந்திருக்கேன். பாஞ்சாலி. ராமகிருஷ்ணன். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? என்ன தோணுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜோரா இருக்கு. இது வருஷத்துல ஒரு நாள் வருது, அதுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. கூட்டத்தை பார்க்கும்போது நல்ல வைப்பா இருக்கு, ஜாலியா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். டாடா. நெல்லையப்பர் தேரோட்டத்தில் மட்டும்தான் இப்படி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். தனியார்களை மாட்டினா அது ரசிக்காது. பரபரப்பாக இருக்கிற கூட்டத்து மத்தியில் இப்படி ஏதாவது ஒன்று மாட்டிட்டு வந்து நிற்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. அங்கே தேரோட்டத்தில் கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி இந்த மாதிரி சுவராசியங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். நெல்லையப்பர் வந்து ஆன்மீகத்தை கொண்டாட சொல்றார், திண்டாட சொல்லலை. அப்படி ஆன்மீகம் ஒரு கொண்டாட்டமாக இந்த ரதவீதியெல்லாம் மக்கள் பெருவெல்லாம் எல்லார் முகத்துலையும் ஒரு மகிழ்ச்சி. குட்டி குட்டி பாப்பா, மிட்டாயி, பஞ்சு மிட்டாயி, அப்புறம் கிழுக்கு, அப்புறம் பொம்மை, இதெல்லாம் வச்சு அவங்க தாத்தா தோல்லெல்லாம் கொண்டு வந்து நிறைய தாத்தாலாம் பேத்திகளுக்கு காமிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் கெட்டப்பே ஒரு மாதிரியா இருக்கு. திருநெல்வேலி பேட்டையிலேருந்து வரோம். இது உள்ள என்ன இருக்குது ஆக்சுவலி? மை காட். சார், இதை எடுங்க, இன்னொரு ரெண்டு பண்ணுங்க. துடிக்குது பூஜை மாதிரி, துடிக்குது காது. நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. எத்தனாவது வாட்டி பாக்குறீங்க? இது 2வது வாட்டி பாக்குறீங்க. பேட்டையில இருந்துட்டு 2வது வாட்டி தானா? எப்படி இருக்கு இந்த வருஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுமா? போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப ஜாலியா, நிறைய கூட்டமா, அழகா இருக்கு. போன வாட்டியை விட இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்துட்டு. ஆமா, நீ வளர்ந்துட்ட. போன வாட்டி இந்த மாதிரி பொம்மைலாம் வச்சிருக்க மாட்டேன், இந்த வாட்டி பொம்மை இருக்கு. ஓகே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நெல்லையில பிறந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக வேற இருக்கு. எப்படி மற்ற மாவட்டத்தோட எங்க மாவட்டம் எல்லாத்துலயுமே சிறந்தது. எப்படி இயற்கையா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், எதிரையும் குறைஞ்ச மாவட்டம் எங்க மாவட்டம் கிடையாது.
ரொம்ப தெளிவான மாவட்டம், தென்னம்பிக்கை உள்ள மாவட்டம். தாமிரபரணி தண்ணி குடிக்கும் தரமான மாவட்டம் நெல்லை மாவட்டம். இன்னொரு அந்த விசில் அடிங்க. நேயர்களுக்கு ஒரு சிறப்பு காட்சி. திருநெல்வேலியில நெல்லையப்பர் காட்சி திருவிழானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் வருஷம் திருவிழாக்கு எப்படினாலும் வந்துடும். இந்த 10 நாள் பூஜைக்கு வரணும்னு ஆசை. 4 நாள் வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் அவரை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் மாவட்டத்தில் தேர் திருவிழான்னு சொன்னா இதை விட எந்த இதுலயும் கூட்டம் இருக்காது கிடையாது. அந்த அளவுக்கு எங்க நெல்லையப்பர் காட்சி கொடுப்பார். ஆமா, எங்க நெல்லையப்பர் காட்சி கொடுப்பார். எல்லா மக்களையும் தாமிரபரணி தண்ணியில் அவர் இருந்து காட்சி கொடுக்கற மாதிரி எல்லா ஊரும் செப்பர ஸ்ரீரங்கம் சீர்காழி எல்லா ஊர்லயும் உத்தரதோசம் மங்கை எல்லா ஊர்லயும் சிவன் இருந்து காட்சி தருவாருன்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். பிரமாதமா பண்ணீங்க. ஏன்னா நாங்களாம் தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்துவாங்க. எங்க உடம்புல தெம்பும் இருக்கும். அதனால தேர் நாங்கள் நல்லபடியாக இழுத்து வந்துடுவோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் எந்த நோயும் வரக்கூடாது, குறையலாமல் இருக்கணும். சரிங்களாண்ணே? சூப்பர் 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 சூப்பர். நல்லா இருக்கணும். நான் உங்களோட திருநெல்வேலிக்காரன். நம்ம நெல்லையப்பர் கோயில் இன்னைக்கு தேரோட்டம், ஆணி தேரோட்டம். ஆனால் அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே நன்றி. அதுபோக அந்த தண்ணிலாம் விநியோகம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒரு பொது சேவை, யாருக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியம் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி தேரோட்டத்துக்கு நெல்லையப்பர் வர்றது அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. இந்த இடம் நேற்றுக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இந்த இடம் இன்றைக்கி அவ்வளோ விட தரமாக அந்திய கூட்டமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் டிவியில் பார்க்குறவங்க எல்லாருமே நேரில் வந்து தேரோட்டத்தை பார்த்து தேர் இழுக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இது ரொம்ப இழுத்தா ரொம்ப சந்தோஷம் நமக்கு. சூப்பர். ஓம் நமச்சிவாயா. சுவாமி நெல்லையப்பருடைய 519வது ஆணி தேர் பெருந்திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கு. கிட்டத்தட்ட தேர் வந்து கீழே ரத வீதியிலிருந்து தெற்கு ரத வீதி அந்த முக்கில் இருந்து வாகேடி முக்கிலிருந்து திரும்பி சந்திப்பிள்ளையார் அந்த ரத வீதியை நோக்கி இப்போ தான் திரும்புது. 4 ரத வீதியிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருவெள்ளமாக கூடியிருக்கிறார்கள். அது சந்திப்பிள்ளையார் முக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் திரளாக நின்று அந்த முக்கில் இருந்து அப்படியே திரும்பி நெல்லையப்பர் தெற்கு ரத வீதியில் இப்போ தான் என்ட்ராகிறாரு. இந்த காட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நெல்லையப்ப சுவாமி வருஷத்துக்கு ஒருக்க வீதி விழா வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக திருவிழா நம்ம நெல்லையப்பர் சுவாமி தேர் திருவிழா. இந்த தேரோட்டம் அப்படின்னாலே இந்த சுற்றுப்பகுதி மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரவாகமான ஒரு ஆன்மீக எழுச்சி திருவிழா நம்ம நெல்லையப்பர் சுவாமியினுடைய தேர் திருவிழா. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தலைமுறைகளுக்கும் இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்புகளை அறிமுகம் செய்யும் விழா இந்த ஆணி தேர் பெரும் திருவிழா. நிறைய பெரியவர்கள், பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய காட்சிகளை நம்ம அங்கே பார்க்குறோம். முதலுதவி வாகனங்கள் இருக்குது. தண்ணீர் எல்லாம் குடி தண்ணீர் கொடுக்குறாங்க. அப்புறம் காவல்துறை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் அவர்களுடைய அந்த அரும்பணியை மக்களுடைய பாதுகாப்புக்காக இந்த நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே காவல்துறை பணியையும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தின் பணியையும் தொலைக்காட்சியின் சார்பாக நம்ம வாழ்த்தணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நெல்லையப்ப சுவாமியினுடைய ஆணித்தேர் திருவிழா ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல, அவ்வளவு எழுச்சியோடு நடைபெறுது. கூட்டத்தில் ஆங்காங்கே நாம் காண்கின்ற சில காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த காட்சியை பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எத்தனாவது குழந்தை? அது ஃபர்ஸ்ட் முதல் குழந்தைய சுவாமி வரும்பொழுது தன் மகனை தோளில் தூக்கி வச்சு தேர் திருவிழாவை காமிக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சீனிராமன். உன் பேரு? கார்த்திக். கோமதி. எந்த ஊரு? கோயில்பட்டிலேருந்து வந்திருக்கோம். தேர் திருவிழா பார்க்கறதுக்கு கோயில்பட்டிலேருந்து வந்து? ஆமாம், கோயில்பட்டிலேருந்து வந்திருக்கோம். எத்தனாவதோட வந்திருக்கீங்க? நாங்கள் வருஷம் வரும். வந்துடுறீங்க. இப்போ இன்னைக்கு தேர் திருவிழா பார்க்க கோயில்பட்டிலேருந்து வந்தீங்களா? அழகா இருக்கான் பாருங்க. பேர் என்ன? ராஜா. ராஜா, அங்கே பாரு. அப்புறம் ருத்ராட்சம்லாம் போட்டு அழகா திருநீர்லாம் போட்டு. கோயில்பட்டியா? திருநெல்வேலி. திருநெல்வேலி தான். நாங்கள் 2 பேரும் தான் கோயில்பட்டி. 2 பேரும் கோயில்பட்டி வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு சாமி? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா இருக்குதா? ஓகே, ரொம்ப நன்றி. வாங்க, நீங்க வாங்க. இந்த அன்பர் அப்பதே வச்சு பேசணும் ஆர்வப்படுறாரு. பேசுங்க. நாங்கள் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க. ஆமாம், தேர்தல் வகைக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்குது. கூட்டம் ஜகங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சுப்பிரமணியன். எத்தனாவது வாட்டி தேர் திருவிழா? 10வது வாட்டி பார்க்க வர்றேன். எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்குது. கூட்டம் பார்க்க ஜம்முன்னு இருக்கு. நன்றி நன்றி. போலீஸ்காரங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காவல்துறைக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு. எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. மகாராஜர். மகாராஜர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுத்தமல்லி. சுத்தமல்லியில இருந்தா? இது எத்தனாவது வாட்டி பாக்குறீங்க? இது எத்தனை வாட்டி பாக்குறீங்க?
5வது. நீங்க எத்தனை வருஷமா பாக்குறீங்க? வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு இந்த வருஷம்? எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. வருஷம் வருஷம் சிறப்பாக தான் இருக்கு. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? ஃபேமிலியோட வந்து எல்லாமே. ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இனியன். இனியன். இனியன், சூப்பர், அருமையா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? பேட்டை. பேட்டையில இருந்தா? கூட்டமா இருக்குல்ல, என்னது இது? இதெல்லாம் தெரியுதா உனக்கு? என்னது நடக்கு? தேரு. வெரி குட், தேர் நடக்கு. ஓகேவா, ரைட். பேர் ஐயப்பன், பேட்டை. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? இது ஒரு 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இதுங்களும் உங்க ஃபேமிலி. ஃபேமிலியா? ஆமா, ஃபேமிலி. குடும்பத்தோட தேர் பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் பொங்கட்டும், நெல்லையப்ப சுவாமியின் அருள் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. ஹலோ சொல்லு. சாமின்னு. ஓம் நமச்சிவாயா சொல்லு. ஓம் நமச்சிவாயன் சொல்லுவா. பாப்பா வந்து இப்போ அந்த ஜூஸ் குடிக்கல ரொம்ப பிஸியா இருக்கா, அதனால வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கைத்தாரில இருந்து வரோம். எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் இதுதான் புதுசு. இதான் புதுசு. எப்படி இருக்கு நம்ம தேரோட்டம்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படியா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கைத்தால வரோண்ணா. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. செம்மையா எந்த வருஷம் இந்த வருஷம் அதிகமா கூட்டமா இருக்கு. வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. பார்க்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாண்டி நட அதருது. பாண்டி நட அதருது. தென் மாவட்டம்னாலே இப்ப திருநெல்வேலி தான். சூப்பர் 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 சூப்பர். அருமை அருமை அருமை. வா பேசுவோம். பேர் சொல்லு. என் பேர் இசைக்கி. இது வந்து நான் வந்து 5 வருஷமா பார்க்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. நல்லா இருக்கியா? மா தொலைக்காட்சி நேயர்களே, அருள்மிகு சுவாமி நெல்லையப்பருடைய ஆணித்தேர் திருவிழாவை நீங்கள் மா தொலைக்காட்சியில் பார்த்து நெல்லையப்பருடைய அருளை நீங்கள் ரொம்ப அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்பொழுது நம்ம சந்திப்பிள்ளையார் முக்கு மேல ரதவீதி பகுதியில் நம்ம வந்துட்டு இருக்கோம். எந்த பகுதியில் பார்த்தாலும் மக்கள் பெருவெள்ளம். அதில் நெல்லையப்பர் கம்பீரமாக தேரில் வரக்கூடிய காட்சி அழகான காட்சி. அந்த காட்சிகள் ஆங்காங்க நிறைய பக்தர்களை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களோடு வந்திருக்காங்க. நம்ம மா தொலைக்காட்சி நேயர் அவங்க ஒரு பாடலோடய வந்திருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் வந்து மீனாட்சி. நான் வந்து அங்கன்வாடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஆணித்தெருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை, அப்புறம் பாட்டு, அப்புறம் திருநெல்வேலியோட மகிமை, இதை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். காந்திமதி தாயே அம்மா கருணை புரிவாயே. காந்திமதி தாயே அம்மா கருணை புரிவாயே. கடை கண்ணில் எம்மை அம்மா, கடை கண்ணில் எம்மை காத்தருள்வாய் நீயே. காந்திமதி தாயே அம்மா கருணை புரிவாயே. நெல்லை நகர் வளரும் அம்மா நித்திய கல்யாணியே. நெல்லை நகர் வளரும் அம்மா நித்திய கல்யாணியே. நெல்லையப்பர் மகிழும் அம்மா காந்தி மதீஸ்வரியே. நெல்லையப்பர் மகிழும் அம்மா காந்தி மதீஸ்வரியே. வேணுவனம் தனிலே அம்மா வீற்றிருக்கும் தாயே. வேணுவனம் தனிலே அம்மா வீற்றிருக்கும் தாயே. வேதநாயகியே அம்மா விரைவினில் வருவாயே. வேதநாயகியே அம்மா விரைவினில் வருவாயே. இந்த தேர் திருவிழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆணித்தேர் விழா ஆடி வரும் வீதி உலா. ஆ என உயர்ந்து நிற்கும், ஆகா என நிகழ்ச்சியூட்டும், ஆட்டம் நிறைந்திருக்கும் மக்கள் ஆண் பெண் கூட்டம் அலைமோதும் அருமையான இவ்விழாவில் அன்போடு ஆசையோடு இனிய தமிழில் ஈடில்லாமல் உங்களுக்கு உரைப்பதில் ஊக்கம் தந்து தழைத்தோங்கும் என் உள்ளம் நிறைந்திருக்கும், ஏற்றமந்து களைத்திருக்கும், ஐயங்கள் நீங்கி இருக்கும், ஒற்றுமையோடு வடம் பிடித்து ஓங்கி புகழ் பெற அனைவருக்கும் அவை போல் ஆட்சி. என் பெயர் மீனாட்சி. அழகு 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 தமிழ். அழகு தமிழில் மிக அற்புதமாக ஆனாவிலிருந்து
அவ்வளோ வரைக்கும் அந்த அகர வரிசையில் சுவாமி நெல்லையப்பர் திருவிழாவை மிக சிறப்பாக பாடிய மீனாட்சிக்கு நன்றி. அதோட இந்த ஃபினிஷிங் ரொம்ப டச்சிங். வாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். முத்துகிருஷ்ணன், சுத்தமல்லி. எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள்லாம் கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கு. நல்லா வெளியூரில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் நாங்களும் கலந்துக்கிட்டதுக்கு. நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முத்துகிருஷ்ணன், மதிப்பிற்குரிய சகோதரர் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ அவங்க பேர் சொல்லுவாங்க, நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. என் பேர் முத்து, தேராஜ் நகரில் இருக்கிறேன். எல்லா வருஷமே இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன். ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாங்க, இங்கே வாங்க, நில்லுங்க. வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க சொல்லுங்கள். என் பேர் ஜெயந்தி, நான் சுத்தமல்லியிலிருந்து வரேன். தேர் திருவிழா பற்றி சொல்லுங்கள். இது 519வது தேர் திருவிழா. சின்ன வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருநெல்வேலியில் பிறந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஊர்லேருந்து பார்க்க வந்திருக்காங்க. நேர்களே, மக்கள் பெருவெள்ளத்தில், மகிழ்ச்சி வெள்ளத்தில், மக்களுடைய ஆரவாரத்தில் நெல்லையப்ப சுவாமியை மட்டுமே நினைத்து எல்லோருடைய வைப்ரேஷன் ஒரே புள்ளியில் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த மக்கள் திரள்களுக்கு மத்திய நெல்லையப்ப சுவாமி அப்படியே நிமிர்ந்து இந்த இப்போ தெற்கு ரத வீதியில் அப்படி வந்துட்டே இருக்கிறார். இந்த கண்கொள்ளா காட்சியை வருடம் வருடம் காணும் பொழுது உள்ளம் எழுச்சி கொள்கிறது. ஆன்மீகம் ஒரு சிறந்த ஆழமான புரிதலை தருகிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆட்கொண்டிருக்கிற சுவாமி நெல்லையப்பருடைய ஆணித்தேர் பெரும் திருவிழா அற்புதமாக நடைபெறுகிறது. எத்தனை மக்கள், எத்தனை முகங்கள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை உற்சாகம். எல்லோருக்குமே இன்னைக்கு எல்லாம் இந்த சொலவை சொல்லுவாங்க, கிளவிங்கெல்லாம் வயசான பாடி சொலவை போட்டு பிடைச்ச மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அவளை புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரதவீதியிலும் நிரம்பி இருக்கிறது. இந்த மக்களை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் இருக்கிறது உங்கள் மாத்தொலைக்காட்சி. இப்படிப்பட்ட சிறப்பு காட்சிகளை மக்களின் மனசாட்சியாக வருடம் அள்ளித் தருகிறது. ஆணி திருவிழாவின் அற்புத காட்சிகளை வீட்டிலிருந்தே நெல்லையப்ப சுவாமியை பார்ப்பதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை எமது தொலைக்காட்சி உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னும் ஐஸ்வர்யம் தான் பொங்கும், ஆனந்தம் பொங்கும், அன்பு பொங்கும், ஆரோக்கியம் பொங்கும், நெல்லையப்ப சுவாமி அருள் பொங்கும் என்று சொல்லி அடுத்து நேயர் பேரு மாணிக்க ஐயப்பன், கூட இல்லைங்க, திருநெல்வேலி டவுன்லேருந்து சொல்லுங்க. அதாவது இந்த மக்கள் வெள்ளத்தில் மகேசனை பார்க்கும்போது மனசெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி பொங்குது. அதாவது நெல்லையப்பரோட அருளோட நம்ம நெல்லையே மணக்குது. என்றைக்குமே இந்த மனத்தோட நல்ல மகிழ்ச்சியோட நீராய் நிறை செல்வத்தோட வாழ்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. பாருங்க, நான் வந்து சிவகாசியிலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேத்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்திருக்கிறேன். மீனாட்சி வந்து நெல்லையப்பரை பார்க்கறதுக்காக மீனாட்சி வந்திருக்கிறாப்புல. வருடம் இந்த மாதிரி நான் வந்து தேரோட்டத்துக்கு எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன். இந்த நெல்லையப்பரை வந்து நம்ம சந்திக்கிறதுனால வாழ்க்கையில் நான் மென்மேலும் உயர்வடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்குது. அதனால் நெல்லையப்பரை நம்ம வணங்குவோம், காந்திமதி அம்மனை வணங்குவோம். எங்கே இருந்தாலும் இந்த ஒரு நாள் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து வணங்கினோம்னா வாழ்க்கையில் நம்மளோட மென்மேலும் உயர்றதுக்கு காந்திமதி அம்மாவும் நெல்லையப்பரும் நமக்கு நல்ல உதவி செய்கிறாங்க. என்னுடைய பேத்தி மதுரையிலேருந்து வந்து இங்கே மெனக்கிட்டு இன்னைக்கு நெல்லையப்பர். என்னுடைய பேர் சண்முக சுந்தரம், சிவகாசி மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். இங்கே இதுக்காக லீவ் போட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அதை விட உங்க பேத்தி வந்து தாத்தா தானையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி கிடக்கா பார்த்தீங்களா? இதுதான் அருமையான காட்சி. பேர் என்னமா? மதுரவாணி. மீனாட்சியை தூக்கி சுமந்து நெல்லையப்பரை பார்க்க வச்சிருக்காங்க. உண்மையிலே ஐஸ்வர்யம் பொங்கட்டு. வாங்க, உங்க பேரு? My name is Sathiramalakshmi. சந்திரலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? Sathiramalakshmi. சக்தி ராமலட்சுமி. எப்படி வந்து பாத்தீங்களா சத்தம்? எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி. சிறுவைகுண்ட வெள்ளூர்ல இருந்து வரீங்களா? ஓகே. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் பிறந்தது இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். அங்க இருந்து அங்க கல்யாணம் முடிச்சு போயிருக்கேன். சரி, அப்ப எப்படி இருக்கு நம்ம இந்த வருஷம் திருவிழா? இந்த வருஷம் மேன்மையாயிட்டு தான் இருக்கு நெல்லையப்பர் காந்திமதிக்கு. ஐயா நம்ம மனசை நம்ம அவங்கள குளிர வச்ச மாதிரி, ஐயா நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம அவங்கள இது பண்ணணும். ஐயா சொல்ல இந்த ஜென்மம் காணாது. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இப்படி இதெல்லாம் என்ன எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. எப்படி என்ன ஹாப்பி ஃபீலிங்கா இருக்கு. ஹாப்பி ஃபீலிங்கா இருக்கும். பயங்கரமான ஆளா இருப்பா போச்சு. வெரி அப்படியே ஒரு சில வார்த்தைகள் திருவாசகம், ஒரு சில வார்த்தைகள். கராகிரே வசதே லட்சுமி, கரமத்தை சரஸ்வதி, கரமூலை சசிதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம். ஐஸ்வர்யம் பொங்கல். இந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தாளைக்குலேருந்து வரேன். இவங்க சென்னையிலேருந்து வராங்க. சொல்லுங்க. சென்னையிலேருந்து வரோம். இருக்கு நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? நம்ம ஃபங்க்ஷன் கேட்கவே வேண்டாம். திருநெல்வேலி ஃபங்க்ஷன்னாலே எல்லாருமே இதாக பண்ணிட்டு போகிறதா இருக்கும்.
ஹாப்பியாக தான் இருக்கும். சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமாம், ஃபேமிலியோட. சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். சென்னைக்கு நம்ம ஊருக்கு எப்படி இருக்குது? நம்ம ஊர் தான் என்னைக்கும், திருநெல்வேலி தான் என்னைக்கும் பெஸ்ட். நாங்கள் எவ்வளவுதான் வெளியில வந்து கிளைகள் பூக்களாக பூத்து வெளிமாநிலங்களில் வெளிமாவட்டங்கள் இருந்தாலும் வேர்களை துளைக்கவில்லை. அந்த நெல்லையப்ப சுவாமியை பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் முகட்டு மாத்தள காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா வந்து இந்த அடிக்கக்கூடிய இந்த வெயில்ல நம்ம எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுத்து உபகார பணியை செய்கிறாங்க. இதுவும் ஒரு மிகச்சிறந்த பணி. எப்படி ஆன்மீக தாகம் நெல்லையப்பர் எல்லாருக்கும் தனிச்சுட்டு வராரோ நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தாகத்தை ஐயா அவர்கள் கொடுக்க. ஐயா பேரு சிவபெருமாள். சிவபெருமானே தண்ணீர் கொடுக்காங்க. என்ன ஒரு ஐஸ்வர்யமான தோற்றம். சிவபெருமான பார்த்த மாதிரி இருக்கு. ஐயாவுக்கு எங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். மாத்தள காட்சி சார்பில் வாழ்த்துறோம். வேற கவிதை வடிவில் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. மா டிவி அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். எல்லாமே நியூஸ் கிடையாது, ஒன்லி ஜூஸ். கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் வரவேற்கிறதுல பெருமைப்படுறேன். நெல்லையின் பெருமையை நேர்த்தியாய் விளக்குவதில் நெல்லையப்பர் காந்திமதியின் அருமையை நெஞ்சத்தின் நிறைகளை நெகிழ வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பார்க்கடல் வீற்றிருக்கும் பகுத்தறிவும் பரந்திருக்கும். ஏற்றத்தோடு பார்க்கையில் சீற்றமும் குறைந்திருக்கும். தங்கத்தில் ஜொலிஜொலிக்கும் தரணியிலே வீற்றிருக்கும். தாமிர பரணி யாறு கொண்டிருக்கும். திகைப்பூட்டும் பாரெல்லாம் திசையெங்கும் கோவில்களே. திருநெல்வேலியை திரும்பி பார்க்க வைக்கும் திக்குமுக்காட வைக்கும் திரையரங்குகள். பெண்ணழகு கூந்தலிலே பேரழகு குடியிருக்கும். பொறுமையினை கடைபிடித்து பெருமையினை பறைசாற்றும். கல்வியில் உயர்ந்திருக்கும், கருத்தினில் நிறைந்திருக்கும். கற்றலின் மாண்பிற்கு கரகோஷம் ஒலித்திருக்கும். திருநெல்வேலியின் மாண்பினை திசையெங்கும் பரப்பும். அணையினில் பாபநாசம், அருவியினில் குற்றாலம். அன்பிற்கு கோயில், அமைதிக்கு தியானமடம். அறிவிற்கு அரசு பள்ளி, அழகிற்கு 1000 உண்டு. அடக்கத்தில் தமிழ், அதிகம் புழக்கத்தில் நான். அதை வாங்கியது நீங்கள். திகைப்பூட்டும் திருநெல்வேலியின் மாண்பினை, தித்திக்கும் அல்வாயின் ருசியினை திசையெங்கும் திரும்பி பார்க்க வைக்கும் சுற்றுலாத்தலம். தீப்பொறியா என் கவி. திரளான மக்கள் கூட்டம் திறன்பட உரைப்பதில் திட்டங்களை தீட்டுங்கள் உங்களுக்குள்ளே. பல பட்டங்களை பெறுங்கள் பாரினிலே. சில சட்டங்களை மாற்றுங்கள் நாட்டினிலே. ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி வெளியினிலே. பலரின் வாட்டங்களை போக்குங்கள் பூமியிலே. மனமகிழும் கூட்டங்கள் உங்களை காண வரும் நாட்டத்திலே. நல்லவரோடு இணையுங்கள், நாடு வளம் பெற உயருங்கள். நல்லெண்ணம், நற்செயல், நன்முயற்சி, நன்னம்பிக்கை வாழ்வில் கடைபிடியுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர், அருமை. சிவகாசியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ தான் வெடி மாதிரி வெடிச்சிட்டு போனார். இப்போ இந்த முக்கிலேயே தமிழ் வந்து சரவெடி சரவெடியா வெடிச்சிட்டாங்க. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு நல்லா அதுதான் அதான். எங்கள் நெல்லைய பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து இருந்திருக்கிறாங்க. திருநெல்வேலியே அல்வாவுக்கு சிறந்த ஊருங்க மாதிரி நெல்லையப்பர் காந்திமதி அம்பால அவளுடைய அருள் நமக்கு எப்போதும் இருக்கணும். தொல்லை இருபிறவி சூழந்தன நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மரவா நெடியடிக்கும் வாங்கு. தொல்லை இருபிறவி சூழந்தன நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கிய எல்லை நிறவா நெடியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நெல்லை வாழ்நாதனும் காந்திமதி அம்பாலும் சேர்ந்திருக்க செய்தவினை நீங்கிவிடும். துன்பங்கள் போய்விடும். அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கிய எல்லை மரவா நெறியரிக்கும் மாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். என் பேர் ஆறுமுகம். என் சொந்த ஊர் இது திருநெல்வேலி வேலை பார்க்குறேன். திருநெல் காத்த நெல்லையப்பருக்கு இந்த தேரோட்ட திருவிழா மிகவும் சிறப்பாக சிறப்பாக எல்லா மக்கள் பாக்கியத்திலும் நல்லா சிறப்பாக நடக்கணும். எல்லாரும் இதோட வாழ்த்துக்கள். என் பேர் அமித் நாராயணன். எப்படி இருக்கு இன்னைக்கு? நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. எந்த ஊரு? வீரவநல்லூர். அங்கிருந்து வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நம்ம திருவிழா பற்றி சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற வீரநல்லூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். இந்த திருவிழா காணதற்காக வேண்டி என்னுடைய பேரன் அமித் நாராயணன், ஆதித் நாராயணன் 2 பேர் கூட வந்திருக்கிறேன். இந்த திருவிழா வந்து மிக சிறப்பு வாய்ந்த திருவிழா. திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திருவிழா. நேற்றைய தினம் திருச்செந்தூரில் முருகன் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இன்றைய தினம் அவருடைய தகப்பனாருக்கு இங்கே தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேரோட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அமைதியாகவும் ஆனந்தமாகவும் களிப்பூட்டும் விதமாகவும் இறைநெறி மக்களுக்கு போற்றும் விதமாகவும் இந்த தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து துறையான மக்களும் அமைதியாக இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வருகிறோம். நன்றி, வணக்கம். நெல்லையப்ப சுவாமியினுடைய அருள் எத்தனை வடிவங்களில், எத்தனை தோற்றங்களில் அவருடைய அருள் வந்து நல்ல நல்ல வார்த்தைகளாக வந்து விழுகிறது.
இவங்க முகத்திலெல்லாம் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது தொலைக்காட்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இப்போ நம்ம தம்பி வந்திருக்காங்க. தம்பி பேர் என்னமா? முத்தையா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த ஊர் தான். அப்படியா? ஆமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தம்பி அழகா சிரிச்ச மூலமா பேசுறாருயா. என்னுடைய பேரன் சார். உங்க பேர் என்ன? என்னுடைய பேரன் என் பேர் முத்தையா. பேரன் பேர் முத்தையா. எவ்வளவு அழகா இருக்கு. முத்தையா பேரன் முத்தையா. தாத்தாவும் பேரன் வந்திருக்காங்க. பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் கார்பரேட். அப்படியா? ஆமா. ரொம்ப அருமை. ரொம்ப சிறப்பு என்னன்னா உங்க பேரனை கூட்டு வந்து உங்க பேர் முத்தையா, உங்க பேர் விட்ட பேரன் முத்தையாவை கூட்டு பேச வச்சீங்களா? இதான் அவருடைய அருள், நெல்லையப்பர் அருள். ரொம்ப மகிழ்ச்சி. அமர்த்தமான வருஷம் வந்துதான் இருக்கேன். நெல்லையப்பர் அருளால நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என்ன நல்ல மன்னனுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ பேட்டி எடுத்த நண்பருக்கும் மா டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.